நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி டைம்ல நம்ம வாங்கக்கூடிய ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பங்குகள், அதுல ஒரு 4 பங்குகளை பார்க்க போறோம். 1 இயர் ஹோல்டிங் தான். தீபாவளி டு தீபாவளி இது எந்த ஸ்டாக் ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்கு, அதுல ஒரு 4 பங்குகளை மட்டும் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பங்குகள் உங்களுக்கு நஷ்டத்தை தராது அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமா இருக்கலாம். தீபாவளி டு தீபாவளி மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் இதே வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு தூரம் இந்த ஸ்டாக் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லணும். கண்டிப்பா இந்த 4 பங்குகளையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா ஒரு 1 இயர் ஹோல்டிங்ல உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் காத்திருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். டெஃபினட்டா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணாலும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு நிறைய பங்கு சந்தை சார்ந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப் தான் இது. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்ல, வீடியோ பத்திய கருத்தை மறக்காம தெரிவிங்க. உங்களுக்கு என்ன பங்குகளை பத்தி அனலைஸ் பண்ணனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் ஒரே பங்கு கேட்டிருந்தா அந்த பங்கை பத்தி நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பங்குகளை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லா போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஒரு ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார்ஸ். இன்னைக்கு பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 2 வீலர் செக்மெண்ட்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இவங்களோட வளர்ச்சி அடுத்து பஜாஜ் ஆட்டோ அதை கன்சிடர் பண்ணும்போது இவங்க 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதுதான் உண்மை. ஹீரோ ஹோண்டா மோட்டார் காஃபையும் நீங்க கன்சிடர் பண்றதா இல்ல டிவிஎஸ் மோட்டாரை கன்சிடர் பண்றதானா நீங்க பெஸ்டா டிவிஎஸ் மோட்டாரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மிடில் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரியான ஹை ஸ்பீட் இன்ஜின் வண்டி இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல இவங்க ஒரு முக்கிய இடத்துல வைக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம். இந்த ஸ்டாக்ல இன்னும் நிறைய இ பைக்ஸ் எல்லாம் வரப்போகுது. நிறைய இ பைக் கொடுக்க போறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பைக், இ பைக் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் பைக்ஸ் அது ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்னும் பல மடங்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 77,531 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இபிஎஸ் நல்ல ஒரு குரோத்ல இருக்கு. இதுல பி கொஞ்சம் ஹையா இருக்கு. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ரிட்டர்ன்ஸ் இபிஎஸ் பாத்தீங்கன்னா ₹30.68 கிட்டத்தட்ட இயர் ஆன் இயருக்கு 19% வரைக்கும் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இபிஎஸ் தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை தான் காமிக்கிறேன். ஸோ இது இயர் ஆன் இயருக்கு குரோத் கண்டிப்பா நல்ல ஒரு குரோத்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த விலையில வாங்கலாமா அப்படின்னா டெஃபினட்டா வாங்கலாம். ஒரு சின்ன டிப்பு கொடுத்தா கூட நீங்க உள்ள என்ட்ரி கொடுத்துருங்க. ஸ்டாக் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கை இந்த செப்டம்பர் குவார்டர்ல நல்ல ஒரு லெவல்ல ஹியூஜ் லெவல்லே நல்ல பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணிருக்காங்க. 18.24 இருந்து 18.59 வரைக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸும் இதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ல ஒரு நியூ ஹை போறதுக்கு இந்த ஸ்டாக்குக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இதுல முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் எடுத்துக்கிட்டா சுந்தரம் குரூப், அடுத்து ஐசிஐசிஐ தான். கிட்டத்தட்ட 50% மேல சுந்தரம் குரூப் இதை ஹோல்ட் பண்றாங்க. எஸ்பிஐ இதில் 2.71% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 47% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துல 240% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இல்ல $2,100 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எம்கே குளோபல் அப்படிங்கிற ஒரு புரோக்கரேஜ் பை கால்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா இதுல அவங்க எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் அவங்க இது கொடுக்கல. இல்ல பிளெட்ஜஸ்னு ஒன்றும் கிடையாது இந்த ஸ்டாக்ல. ஸோ முக்கியமான இதுதான். எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 18.51%, டிஐஎஸ் கிட்டத்தட்ட 23.57% ஹோல்ட் பண்றாங்க. நியூவாவும் 2 பேருமே புதுசாவே அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுங்க. 1 இயர்ல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பங்கு இது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜூடிஎஸ் லைஃப், இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹619, இது ₹668 அப்படிங்கிறது இதோட ஹை, நியூ ஹை. ஒரு ₹750 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூடிஎஸ் சயின்ஸுக்கு இருக்கு. டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 தான். இல்ல ஒன்றும் ஸ்பிளிட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹186. இல்ல இபிஎஸ் பாத்தீங்கன்னா ₹27 இருக்கு.
இல்லை ஒரு வருஷத்துக்கு இந்த இயர் ஆன் இயருக்கு பார்த்தீங்கன்னா 44% மேலே ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை எதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதில் நல்ல ஒரு அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸ் இதில் ஹியூஜ் லெவலில் தான் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செப்டம்பர் குவார்ட்டர்லேருந்து. ஸோ இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக நீங்கள் பை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது லாபத்தை தரும். ஒரு வருஷத்தில் 42% ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்தில் 51% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா செக்டாரை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ டெஃபினட்டாக உங்களோட பார்ட்டிசிபேஷனுக்கு முன்னாடி இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கையும் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் சூப்பர் ஸ்டாக், இந்த டாடா கன்சியூமர். டாடா காஃபியை இதோட மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு நியூஸ் போயிட்டே இருக்கு. ஆனால் அது இப்போ வரைக்கும் நடக்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு 1100 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1100 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு இந்த ஒரு வருஷத்தில் 1000 ரூபாயை தாண்டி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 1100 ரூபா கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 912 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 84,790 கோடி. டாட்டாவோட மொத்தமாக கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ன்றது நிறைய இருக்குது. டாடா சால்ட்ல ஆரம்பித்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த டாடா கன்சியூமருக்குள்ளே தான் வருது. இப்போவே இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த ஸ்டாக்கை வாங்குறது முடிவு பண்ணிங்கன்னா 900 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் வந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாபம் காத்து இருக்குன்றதை மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணிங்கன்னா 12.7%. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 37.8% இருக்கு. இதில் முக்கியமாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 12.8% வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டாக்கு ஒரு ஹியூஜ் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், எஃப்ஐஐஸ் வந்து இதில் ஒரு நல்ல ரேஞ்சிலேயே இதை ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அக்குமுலேட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஐஸ் இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதான் முக்கியமான விஷயம். இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள 18% இந்த வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கக்கூடிய நிறுவனம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் 83.13% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரீசனபுளான ரிட்டர்ன்ஸை பதிவு பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்டாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1.2% வரைக்கும் இதில் பிளட்ஜஸும் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பெரிய பிளட்ஜஸ்ன்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பாருங்க 25.27%. இதில் டிஐஎஸோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 16.89%. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டாக், அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆர்இசி. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 325 ரூபாய். ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனில் இதோட ஃபினான்ஸில் வந்து இப்போ பவர் செக்டாரில் ஒரு முக்கியமான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கும் கூட இது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 85,764 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். இதோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.87%. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டாக் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 48.38% வரைக்கும், சரி 48 ரூபா 38 பைசாவும், இல்லை இயர் ஆன் இயருக்கு பார்த்தீங்கன்னா 24% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு 400 ரூபாயை தொடும் அப்படிங்கிறதும், 425 ரூபா வரைக்குமே ஹையஸ்டாக ஒரு தீபாவளிக்குள்ளார போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். இந்த 4 பங்குகளும் டெஃபினட்டாக உங்களுக்கு நஷ்டத்தை தராது. கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். பெரிய அளவில் போய் பல்காக போட வேணாம். எப்போ இறங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடிய இந்த 4 நிறுவனங்களையும் நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை இந்த ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த 229 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் நியூவாகவே எஃப்ஐஎஸ் இதை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தான் தரும். இந்த 4 பங்குகளையும் நீங்கள் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குது. வேறு என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.